விஷயம் இருக்குது. இந்த டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போயிட்டுருக்குன்னா சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம். சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டார். அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட்டு வாங்குவோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் வாங்குவோம். அதை பார்த்து நம்ம பண்ணுவோம். அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்பை பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும். ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை என்றைக்கு நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும். அந்த ஒரு ஷோ தான். அதை வந்து சில்வர் ஜூப்ளி பார்த்த ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாகாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும். இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, அந்த கதை மேல் நம்பிக்கை வச்சுருந்தார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது நிச்சயமாக. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்படுது. நன்றி. தேங்க்யூ.